அண்மை செய்தி. தொகுதி பங்கீட்டு குழுவுடன் இபிஎஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இது குறித்த விவரங்கள். வணக்கம். பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சியினரிடம் முழு தீவிரப்படுத்தி நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த பாஜக மற்றும் பாமகவுடன் கூட்டணி என்பது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது அதிமுகவுடன் அவர்கள் பாமகவினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வந்திருந்தனர். இந்த நிலையில் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தற்போது பேசியிருக்கிறார். அந்த வகையில் அதன் பிறகாக அதிமுகவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அமைக்கப்பட்ட தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெற்றிருப்பவர்கள் தற்போது பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தற்போது ஆலோசனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அந்த குழுவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி மற்றும் தங்கமணி உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக ஆலோசனை என்பது நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இதற்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் இந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் பேசுகையிலேயே குறிப்பாக அவர்கள் கேட்கக்கூடிய அந்த 7 மக்களவை உறுப்பினருக்கும் அதே போல ஒரு மாநிலங்களவையும் கொடுப்பதாக அதிமுக முன்வந்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் பாமக சந்திருக்கக்கூடிய நிலையில் பாமக அதிமுக கூட்டணி இறுதியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது தேர்தல் பங்கீட்டு குழுவினுடன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதன் பிறகாகவே நாளைக்கு அதாவது கடந்த இன்னும் வேட்புமனு